என்ன மாப்பிள்ள ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் மாமா. கேப் புக் பண்ணிட்டியா? ஆபீஸ் கேப் தான் புக் பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்கு. ஓ சரி சரி. அருண், ரஞ்சிதா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துருவா. ரஞ்சிதா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துட போறோம். எதுக்கு 2 சூட்கேஸ்? நானும் அதத்தான் கேட்டேன். தோ இவதான் எதையுமே கேட்காம ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்துட்டா. அண்ணா, இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு போனா நிறைய கேம்ஸ், ஈவென்ட்ஸ் எல்லாமே இருக்கும்னு உனக்கே தெரியும்ல. நிறைய போட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுப்பாங்கல்ல. நீயும் ரஞ்சிதாவும் ஒரே ட்ரெஸ்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டாதான் செம்மையா இருக்கும். ஏய் சுதா, அப்ப கூட 2 சூட்கேஸ் ரொம்ப அதிகம். ஒரு சூட்கேஸே போதுமே. இருக்கட்டும் அருண். மகாபலிபுரம் போனா பீச்ல இறங்காம இருக்க மாட்டீங்க. அந்த Dress உப்பு மண்ணுமா இருக்கும், அதையே திரும்ப போட்டுப்பீங்களா? எக்ஸ்ட்ராவா 2-3 செட் இருந்தா நல்லது தானே? ஆமாண்ணா மாப்பிள்ள, தலையில தூக்கிட்டு போற, கார்ல தூக்கி வச்சா கார்ல வர போகுது. அங்க போய் ரூம்ல எடுத்து போட்டா ஓரமா கிடக்க போகுது. இது ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்க. எடுத்துட்டு போடா. இங்க பாருங்க, ரெசார்ட்ல கார்டன்லாம் இருக்கும். அங்க போய் நின்னு 2 பேரும் ஜோடியா போட்டோ எடுக்கிறீங்க. அப்பப்ப அத நீங்க எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. புரிஞ்சுதா? சரி சரி. ஒரு நிமிஷம். பேசு. சொல்றா. மாமா, நான் ரூம் போயிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. கார் வந்துருச்சான்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ரஞ்சிதா, இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு காலையிலேயே ஓடி வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஃபங்க்ஷனை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா வரணும். புரியுதா? அக்கா, அங்க பாரு, அவங்க போறதுக்கு வண்டி வந்திருக்கு. ஏய், பேசாம இருடி. நீ வேற லைவ் கமெண்ட்ரி மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஏ மாப்பிள்ள, சொல்லு மாமா. சீக்கிரம் வாடா. கேப் வந்துச்சா மாமா? சரி மாமா. வந்துருச்சு. ரஞ்சிதா, விடு விடு, நான் எடுத்துக்கிறேன். இல்ல, விடு. நான் எடுத்துக்கிறேன். மாமா, கீழ வைமா, இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. வா போலாம். சீக்கிரம்.